இந்த ரோகிணி பேர் கல்யாணி அத்தை. இவளுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு. அந்த குழந்தை தான் கிறிஷ் அப்படின்னு இப்போ மீனா எல்லார் முன்னாடியும் போட்டு உடச்சி, அதுவும் வந்து இப்போ பாதியில் வந்து தீபாவளி கொண்டாட்டத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஊருக்கே கிளம்பி வர மாதிரி ஒரு சம்பவமும், வீட்டை விட்டு ரோகிணியை விட்டு துரத்த போகிற சம்பவமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பற்றியான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து மீனாவுக்கு இந்த உண்மைகள் தெரிய வரப்போகுதுங்கும் போதே எல்லாருமே வந்து இல்லை இல்லை இது கனவுங்க, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோயிலுக்கு பூஜைக்காக வந்து போயிருக்காங்க மீனாவும் குடும்பத்தினரும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூஜைக்கு போய் குளத்துல வந்து தண்ணி எடுத்து வாங்க, நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஒரு விஷயம் நடக்க. அப்போ அந்த குளத்துக்கு கிட்ட போய் தண்ணி எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகும்பொழுது தான் அங்கே வந்து குடும்பமாக உட்காந்து தேவசம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இப்போ ரோகிணி, அதுக்கப்புறம் வந்து கிறிஷ், அவங்க பாட்டி, அப்புறம் மகேஸ்வரி எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அவங்க வந்து அப்படி அமைதியாக இருக்கும் பொழுதே ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கரெக்டாக வந்து ரோகிணியுடைய அம்மா, இதுதான் என்னுடைய ஒரே பொண்ணு கல்யாணி, இது என்னுடைய பேரன் கிறிஷ் அப்படின்னு சொல்ல, அடி பாவி, அப்போ இதனால தான் இத்தனை நாளாக தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த கிறிஷ் பைய கூட வந்து திருட்டு பைய ஒரு விஷயத்த கூட சொல்லலையே நம்மள்கிட்ட அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்கும் போதே மீனாவுக்கு அந்த அதிர்ச்சியில் கையில் இருக்கிற குடம் நழுவி கீழே விழுந்துருது. அதை பார்த்த உடனே அவங்க அதிர்ச்சியாக ஐயோ அப்படின்னு வந்துகிட்டு இருக்க, வந்து பார்த்து அப்படியே வந்து இல்லை மீனா, சாரி மீனா அப்படிங்கும் போதே பலார்னு விடுறாங்க. விட்டு அப்போ இந்த வீட்டில் எத்தனை பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளார வந்திருக்க அப்படின்னா, இப்போ வந்து ரோகிணி கீழே விழுந்தவங்க எந்திரிச்சு போய் காலிலே விழுந்துடுறாங்க. ஐயோ என் வாழ்க்கையே போயிடும் மீனா, தயவு செஞ்சு இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மீனா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு ஏற்கனவே ஒரு எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, அந்த ஆள் உயிரை விட்டார், உயிரை விட்டதுக்கப்புறமா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து பொழப்பை தேடி சென்னைக்கு வந்துட்டேன், அப்போ தான் வந்து மனோஜை பார்த்தேன், எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு ஆசை, நமக்கும் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை இருக்கணும்னு, அதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, வித்யா மகேஸ்வரி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஓ இப்போ வித்யாவுக்கும் தெரியும், அப்போ நீ மலேசியாவே கிடையாது, இந்த ஊர் லோக்கல் தான், ஆனால் இவ்வளோ பேச்சு பேசியிருக்க அப்படின்னு இந்த பக்கம் மீனா கொதிச்சு, இதை நான் போய் உடனடியாக வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு வேணாம் மீனா, தயவு செஞ்சு வேணாம் மீனா அப்படின்னு சொல்ல, தீபாவளி முடிகிற வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன், தீபாவளி முடிகிறதுக்குள்ளார நீ எல்லார்ட்டையும் வந்து இந்த உண்மையை சொல்லிடணும், சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க வந்து மனசுல இருந்து வந்து, ஏன்னா இது வந்து பெரிய ஃப்ராடுத்தனம், சீட்டிங், அது வந்து சரியாச்சு அப்படின்னா ஓகே, அவங்களே வந்து மனோஜ் வந்து உன்னை ஏற்றுக்கிட்டாரு, இல்லை வந்து அத்தையே வந்து சரி பாவன்னு விட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அப்படி இல்லாமல் இதெல்லாம் வந்து இப்போ வந்து நீ சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா இதோட நான் சும்மா இருக்க மாட்டேன், உன்னை இப்போ ரோகிணின்னு கூப்பிடவா கல்யாணின்னு கூப்பிடவான்னு எனக்கு தெரில அப்படின்னு கிளம்பி இப்போ மீனா நேராக போக, இப்போ மீனாவே இப்போ பேசாமல் போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரோகிணி புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போகிற வரைக்கும் தான் நம்ம டைம் இருக்குது, அதுக்குள்ளார ஏதாச்சும் நான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தீபாவளிக்கு அப்பயே அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கும் பொழுது மீனாவை வந்து மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட்டாசை வேணும்னே வந்து மீனாவை வந்து ஒரு ரூம்குள்ளே அனுப்பி ஒரு அந்த இடத்துல பட்டாசு இருக்கிற இடத்துக்கு போகும்பொழுது மொத்தமாக எல்லா பட்டாசையும் கொளுத்தி விடுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஊரில் பேசி கீசி வந்து தெரியாத ஒரு ஆளை பிடிச்சி இப்போ வந்து மீனாவை வந்து அந்த பக்கம் தனியாக வந்து அவங்க போயிட்டு அந்த குளத்துக்கு போகிறது, தனியாக வாக்கிங் போகிறதுன்னு போயிட்டு இருக்கும் போது அவங்க கழுத்தில் செயின் அறுக்கிற மாதிரி அறுத்து அவங்கள மொத்தமாக காலி பண்ணுறது அப்படின்னு மொத்த வில்லியாக மாறி ரோகிணி பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்க, இது எல்லா விஷயத்துலேருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சிட்டே வராங்க மீனா. இப்போ கடைசியாக வந்து இவங்கள்ட்ட ஒருத்தர் செயின் அழுக்கிற மாதிரி அறுத்து அந்த கழுத்துலாம் வந்து உங்களுக்கு காயமாகி கடைசியில் எப்படியோ தப்பிச்ச பொழுது அந்த ஆளை போய் பிடிச்சி இது பண்ணலான்னு பார்த்தா அந்த ஆள் வந்து இப்போ ரோகிணி கிட்டக்க பணம் கேட்டுட்ருக்காரு. பேசின பணத்தை கொடுங்க, செயினை வச்சுக்கோங்க, செயினெல்லாம் கொண்டு போய் வச்சேன்னா அடகு வச்சேன்னா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை மீனாக பார்த்துட்றாங்க. பார்த்து அடி பாவி, அப்போ என்னை கொல்லவும் நீ திட்டம் போட்டிருக்கியா அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இந்த பாருங்கள் உங்கள் எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, இப்போ ரோகிணி வந்து வெளிலேருந்து உள்ளே வராங்க. ரோகிணி உள்ளார வந்தவங்க என்னடா இங்கே எல்லாரும் கும்பலாக நிற்கிறானுங்க, அந்த மீனா சொல்லிவிட்றாங்களா அப்படின்னு வந்து பார்க்க, மீனா உள்ள நுழையும் போதே வந்து மீனா ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் மீனான்னு கண்ணிலேயே ஜாடையெல்லாம் காமிக்கிறாங்க. என்னடி என்ன பேசணும் உனக்கு, இந்த இவளுக்கு ஒரு பூ விற்கிறவளுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவே இல்லை, எந்த நேரமும் இல்லை வந்து எதையே பேசுறதுன்ட்டு, நாங்கள் போய் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க வேணாமா அப்படின்னு இந்த பக்கம் வந்து விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது, விஜயா பேசாமல் இரு, மீனா ஏதோ சொல்ல வரா பேச விடு அப்படின்னா வந்து இதை நான் சொல்ல போகிறது உங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்கும், தயவு செஞ்சு உட்காந்துக்கோங்க அத்தை அப்படின்னா, இந்த வேறு நீ என்னன்னு சொல்லு, சும்மா பீடிகை போட்டு இழுத்துட்டு இருக்காத, முன்னாலாம் அவன் புருஷனா அந்த வேலையை செய்வான், இப்போ நீ இந்த மாதிரி சரியா எல்லாத்தையும் கும்பல் சேர்த்து நான் ஒன்று சொல்ல போகிறேன்ட்டு அப்படிங்கும் போது கொஞ்சம் பேசாமல் தான் இருங்களேன், நீ தான் ஏதோ சொல்ல வரா அப்படின்னு முத்து வந்து பேசிக்கிட்டு இருக்க. அது மனோஜ் உங்களுக்கும் இது பெரிய ஷாக்காக தான் இருக்குங்கும் போதே டக்குன்னு எல்லாரும் கொஞ்சம் லைட்டாக பீதியாகி இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது ரோகிணி அப்படியே வந்து பயந்து போய் அப்படியே தூணில் பிடிச்சி நிற்கிறாங்க. நிற்கும் பொழுதே வந்து டக்குன்னு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து,
ரோகிணிக்கு இப்போ வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ரோகிணியோட பேர் ரோகிணியே கிடையாது, கல்யாணி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாம் ஷாக் ஆகி என்ன பேசுகிற என்ன வளர்ற அப்படிங்கும் போதே லைட்டாக முத்துக்கு தோணுது, இந்த கல்யாணிங்கிற பேர் எங்கேயோ கேட்டிருக்கமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது, இவங்க மலேசியாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கும் போது எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டு வந்து என்ன சொல்கிற அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு விஜயாலாம் அதிர்ச்சியாகி ஏய் என்ன வளர்ற அப்படின்ட்டு அவள் ஏதோ வந்து சும்மா இப்போ வந்து திருப்பி அவள்கிட்ட என்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா ஒரு 40 லட்ச ரூபா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கனால அவன் மேலே ஏதாவது அபாண்டமாக பழி போடுறியா, அவள் ஃப்ராடு தான் முன்னாடி, ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ராடு கிடையாது அப்படிங்கும் பொழுது இப்போ தான் பார்த்து வந்தேன் இவங்களுக்கு பிறந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, அது கிறிஸ்து தான். கிறிஸ்துடைய அம்மா வந்து இந்த ரோகிணிங்கிற கல்யாணி தான். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், என்னை சொல்ல விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை கொல்றது அளவுக்கு போயிட்டாங்க அவங்க அப்படிங்கும் போதே அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க இப்போ ரோகிணி முழிச்சு இப்போ வந்து என்னடா அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தா இதெல்லாமே இந்த இடத்துல நடந்தது எல்லாமே கற்பனை. இப்போ வந்து ரோகிணி இதெல்லாம் நடக்கும், நம்மளை வந்து பலார்னு அரைஞ்சு வீட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோகிணியை பற்றி நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், ரோகிணி மலேசியாவே கிடையாது, பக்கத்து ஊர் தான் அவங்க ஊர் போல். அவங்க அங்கே போய் பார்த்து முன்னாடி ஏதோ சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு பார்க்க போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே இப்போ மலேசியாவில் அவங்க பிறந்ததும் இல்லை போனதும் இல்லை, ஆனால் வந்து நம்மள்ட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே இது உண்மையா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து கேட்கும் பொழுதே வந்து இதோடு நிறுத்தி இப்போ டக்குன்னு கண்ணிலே வந்து மீனா சொல்ல வர விஷயம் என்னென்னா இவ்வளோ மட்டும் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன், மொத்தத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நீயா உண்மையாக ஒத்துக்கிட்டு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடு, அதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கலங்கிறது வேறு, இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் மிரட்ட வராங்க. ஆனால் இப்போ வந்து ரோஹிணிக்கு லைட்டாக ரிலீஃப் ஆனாலுமே வெறும் மலேசியா இல்லைங்கிறதுக்கே வந்து எத்தனை ஃப்ராடு தாண்டி நீ பண்ணியிருக்க, பொய்காரின்னு படி எல்லாரும் முன்னாடி முடிய கொத்தா பிடிச்சிட்றாங்க. ரோஹிணி முடிய அந்த பக்கம் விஜயா பிடிச்சி வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்க, வெய் விஜயா விடு விஜயா, ஏற்கனவே தெரியும் தானே அவள் பணக்கார பொண்ணு இல்லைன்னு தெரியும் பொழுதே வந்து மலேசியா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சரி ஓகே அது எந்த ஊராக இருந்தால் என்ன, இதுக்கப்புறம் அது பழசு தானேன்னு சொல்லி விட்டுருந்துருப்பா, விடு அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து இப்படியே ரோஹிணி கண்ணெல்லாம் தண்ணியோட அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ நீ மலேசியாவுக்கு போனதே இல்லையா ரோஹிணி அப்படின்னு இப்போ வந்து பக்கம் மனோஜும் ஷாக் ஆகுறாரு, இதையாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவர் யோசிக்க. இந்த சமயத்தில் வந்து மீனாவை பார்த்தா வந்து மீனா வந்து கடைசி வார்னிங் இது உனக்கு, இந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே உண்மையை சொல்லிடுற அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி கதை போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் மீனா எதையுமே சொல்லாமல் உங்களுக்கு டைம் தரேன், 6 மாதம் டைம் தரேன், 3 மாதம் டைம் தரேன்ட்டு இதை வந்து முத்துக்கிட்ட கூட கொண்டு போகிறேன்னா இவ்வளோ பெரிய உண்மை நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் தெரிய வரணும், மெகா சீரியல்ங்கிறனால மொத்தமாக எல்லாத்துக்கும் தெரிய வரக்கூடாதுன்னு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை எவ்வளோ நாளைக்கு இழுக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு மீனாவை பேக்காக காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் அடுத்து வரப்போகுது. ஸோ இது ஸ்ருதி மாதிரி ஆளுக்கு தெரிஞ்சதுதான் நேரம் காலியாக இருப்பாங்க ரோஹிணி. ஆனால் மீனாவுக்கு தெரிஞ்சதுனால தான் கமெண்ட் செக்ஷன்லேயே தெரிஞ்சது சந்தோஷம்தான், நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இந்த மீனாவை நம்ப முடியலையே, ரொம்ப நல்லவங்களாம் நடந்துக்கிறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இது விஜயாவுக்கு தெரிய வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது? இப்போ மீனாவுக்கு தெரிஞ்சது வந்து பரவாயில்லைங்க, முதல் ஸ்டெப். இத்தனை நாளாக எதுவுமே தெரியாமல் இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போ மீனா கையில் தான் குடுமி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை இப்போவே எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சிடணுமா? ஏன்னா ரோஹிணி அத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெடிக்ஷனை பற்றி கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.